ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மறைக்கிறதுக்கு தான் அந்த நியூஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனிவே அதை பற்றி நம்ம வீடியோஸோட கடைசி கொஞ்சம் போக பார்ப்போம். இந்த வீடியோவில் கெஜ்ரிவால் ஏன் அரெஸ்ட் ஆனாரு, அவர் அரெஸ்ட் ஆனது கரெக்டாக தப்பா, அவர் வெளியே வருவாரா மாட்டாரா? ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ரொம்ப சீக்கிரமே வெளியே வந்துடுவார் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அவர் வெளியே வருவாரா மாட்டாரா? ஹைகோர்ட் ஒரு பக்கம் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சீஃப் மினிஸ்டர் அவர் ஜெயிலே இருக்கலாம், அப்படி அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னதான் நடக்குது, இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல கெஜ்ரிவால் வெளியே வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது முதற்கொண்டு பல விஷயங்களை இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு இன்னைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்க டைம்ல இந்த கேஸ் எந்த சுச்சுவேஷன்ல இருக்கு அண்ட் ஃபியூச்சர்ல இந்த கேஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத முதற்கொண்டு ஃபுல்லா டீடைல்டா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த நியூஸ் புரியும். ஸோ தொடக்க புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முன்னாடி இருந்தாலும் ஆக்சுவலா இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா டெல்லி எக்ஸைஸ் பாலிசி கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. லிக்வருங்க, சரக்கு, தண்ணி அடிக்கிற சரக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதோட தொடக்க புள்ளி. முதல்ல இந்த கேஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி நம்ம நல்லா பார்க்கணும். இவர் நம்ம நாட்டில் ஊழல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு, கரப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, லஞ்சம் அதெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு எதிர்த்து நிறைய போராட்டங்கள்லாம் நாட்டில் முன்னாடி நடந்துச்சு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்கும். அப்பெல்லாம் இவர் இருந்தார். ஸோ ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஒரு நேரடி பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மாதிரி சோசியல் ஆக்டிவிஸ்ட், இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குறவர் அப்படி வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். இவருக்கு சொசைட்டில நிறைய நல்ல பேர் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் நார்த் இந்தியாவுக்கு போன போது பார்த்தோம் அப்படின்னா கெஜ்ரிவாலோட ஒர்க் அப்படிங்கிறது எல்லாரும் பாராட்டினாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா டெல்லி மட்டும் கிடையாது, அந்த பகுதிகள் பல பக்கத்து மாநிலங்கள்ல கூட கெஜ்ரிவால் வளர்ந்துட்டு இருக்காரு. பிஜேபிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா கெஜ்ரிவால் வளர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் சொல்றதே நம்ம கேள்விப்பட்டோம். உங்களுக்கு நான் புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இப்ப பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நேரடி ஆப்போசிட். காங்கிரஸ் கவர்மெண்டோட வளர்ச்சி கீழே போயிட்டே இருக்கு, வருஷத்துக்கு வருஷம் அது கீழே போயிட்டே இருக்கு. ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டி தான் கெஜ்ரிவாலோடது, அவரோட பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு கோணத்தை நீங்க எதுக்கான அரசியல் பேசுறா காரணம் இருக்கு. இவரோட இந்த வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸே ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம போக பார்ப்போம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி அதுக்கப்புறம் கரப்ஷனுக்கு எதிராக அப்படி சோஷியல் ஆக்டிவிஸ்டா ஃபார்ம் பண்ண ஒரு பார்ட்டி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. ரொம்பவே என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கரெக்டான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தவர் தான் யார் அப்படின்னா கெஜ்ரிவால். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பார். இப்போ ஒரு பிக்சரை கூட பார்த்துட்டு இருந்தேன், பாக்கெட்ல ஒரு பேனா வச்சுட்டு இருந்தாரு. அவர் ட்ரெஸ் அவ்வளவு சிம்பிளா இருந்துச்சு. இப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஆஃபீஸ்க்கு என்ன சட்டை போடுவானோ அதெல்லாம் அவர் கெஜ்ரிவால் போட்டிருந்தார். ஓகேவா? கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டரா டெல்லியில இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கவர்னர் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கவர்னர் இருப்பாங்க. டெல்லிக்கும் அது மாதிரி ஒரு கவர்னர் இருக்காங்க. 2021 அப்போ இந்த டெல்லி எக்ஸைஸ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2022 எனக்கு தெரிஞ்சது வெளியே கட் பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லி எக்ஸைஸ் பாலிசி கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னா இந்த சரக்கு இருக்கு பார்த்தீங்களா, குடிக்கிற தண்ணி அடிப்பானுங்கள சரக்கு, லிக்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரக்கு, இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைவேட்டுக்கு மாற்றி வர்றது, அந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பாலிசியாக தான் இது இருந்திருக்கு. ஓகேவா? எங்க பிரச்சனை வருது அப்படின்னா ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஷின் எழுப்பி அவர் இந்த சிபிஐ, இடி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க தான் அதுக்கப்புறம் வராங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதில் முறைகேடு நடந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் பார்ட்டியை நல்லா சம்பாதிக்க வைக்கிறது, ப்ராஃபிட் நல்லா ஏர்ன் பண்ண வச்சு அந்த ப்ராஃபிட்ல காசை வாங்கி வச்சுக்கிட்டு அதை இவங்க எலெக்ஷன் செலவு அப்படின்னு நிறைய இருக்கும். இதுல கோவா எலெக்ஷன்லாம் நடந்துச்சு. மெயினாக அவங்க சொல்றது கோவா எலெக்ஷன் தான். 45 கோடி ரூபாய் கிட்ட நம்ம சொல்றாங்க. ஸோ இவங்க இந்த எக்ஸைஸ் பாலிசி எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க, எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ எவனோ ஒருத்தன் பார்ட்டி, பிரைவேட் பார்ட்டி இருக்கான், அவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுங்க, லைசன்ஸ் தேவைப்படும், நிறைய விஷயங்கள் அவனுக்கு தேவைப்படும். இப்போ
ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அவனுக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 கோடி ரூபா போகுது அப்படின்னா அதில் கொஞ்சம் பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு வந்து லைசன்ஸ் எல்லாத்துலேயும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது, அவனுக்கு வந்து பல விஷயங்களை நான் ஹெல்ப் பண்ணி விட்டு அவனையும் வளர விட்டு அந்த வளர்ந்தப்பட்ட காசுல நான் கொஞ்சம் லஞ்சமாக வாங்கிக்கிறது கிக் பேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய கவர்மெண்ட் பாலிசி எப்படி ஃபார்ம் ஆகப்பட்டிருக்குன்னா, ஒரு பிரைவேட் காரனை ஃபுல்லாக வளர்க்க விட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை நானே லஞ்சமாக வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? ரைட். இது எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு சிபிஐன்னு நினைக்கிறேன், முதல்ல சிபிஐ போய் சொல்வாரு, அப்படியே வந்து இடி அமலாக்கத்துறை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வந்து இருக்கு. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்மன்ஸ் மேல சம்மன்ஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுப்புனாங்க, அதுக்கு எதுக்குமே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி, இது வந்து இன்னைக்கு நேற்று அனுப்புனதானே? அதுதான் இல்லை, போன வருஷம் 2023 ஒரு லேட்டர் பார்ட், கடைசி இறுதி ஃபைனல் ஃபியூ மந்த்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசி ஒரு சில மாதங்கள்ல எனக்கு தெரிஞ்சு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்தே ஒரு என்ன பண்ணல அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏஏபி லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஆம் ஆத்மி பார்ட்டி லீடர்ஸ், அவங்கள ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆகப்பட்டு தான் இருக்காங்க. கவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து மாட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த ஒரு சில லீடர்ஸ் வந்து டார்கெட் பண்ணாங்க. ஸோ அப்போ இப்படியே வந்து டார்கெட் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த பாலிசியில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. ஒரு பிரைவேட் காரனை வளர விட்டு அவன் இருக்கக்கூடிய காசை வாங்கி இவங்க வந்து லஞ்சமாக வாங்கி இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்க கோவா எலெக்ஷன், அதுக்கு எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட செலவு அவங்க எலெக்ஷனுக்கு. அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பற்றி நான் பேச விரும்பல, அதை நான் பேசல. எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் என்னன்னா, அந்த மேடை போடுறதா இருக்கட்டும், இந்த ஸ்பீக்கருக்கு வாங்குறதா, இதுவே ஏகப்பட்ட காசு இருக்கும். அதாவது நீங்கள் நேர்மையான பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சம்பளத்தை வச்செல்லாம் ஒரு பார்ட்டி வந்து ரன் பண்ணுமா அப்படின்னா டெஃபினட்டாக நேர்மையான வெளியே நீங்கள் பணத்தை வாங்குறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ரைட். அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிக்கலாம், ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸுக்காக அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு மைக்கு போடுறீங்க, ஒரு மேடை போடுறீங்க, ஸ்பீக்கர் வைக்கிறீங்க, அதே மாதிரி சேர் வாடகை, அதே மாதிரி ஊராக போகணும், அதுக்கான வண்டி செலவு, வாடகை, பெட்ரோல், டீசல் எல்லாமே பெரிய லெவலில் செலவாகும். அதே மாதிரி உங்கள் பார்ட்டி ஒர்க்கர்ஸ்லாம் வந்தாங்க, தொண்டர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கான சாப்பாட்டு செலவு, நீங்கள் தங்குறதுக்கான செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரைவேட் காரன்ட்டு காசை வாங்கியிருக்காங்க அப்படின்றது இவங்க வந்து சொன்னாங்க. சரிங்களா? ரைட். இது வந்து ஒரு பக்கம் போட்டோம். அப்போ கவர்னர் என்ன பண்ணுறாரு, முதல்ல சிபிஐ இடி மாதிரி அவங்கள்ட்ட யார்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இடி வந்து சமன்ஸ் அனுப்புகிறாங்க. இந்த சமன்ஸ்னால் என்ன அப்படின்னா கூப்பிடுறது, இந்த மாதிரி வந்து விளக்கம் கொடுங்க, அந்த மாதிரி வந்து கூப்பிடுறது, நோட்டீஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஒரு 10-50 நம்ம சொல்கிறோம், ஒரு காமன் மேன் நாலேஜில் சொல்கிறோம், ரொம்ப லீகலாக நம்ம போக வேணும். ஸோ இதுக்கெல்லாம் கேஜ்ரிவால் என்ன பண்ணல அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்புறம் கேஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோர்ட்டை போய் நாடுறாரு. என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது, அரெஸ்ட்லேருந்து என்ன ப்ரிவென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டை தடுக்க மறுத்துடுறாங்க. ஓகேவா? மறுத்த கொஞ்ச நேரங்கள்லேயே என்னமோ தெரில, இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இடி. ஓகேவா? ரைட். யாரு? அமலாக்கத்துறை. இது ஒரு பக்கம் போட்டோம். எலக்டரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா, அதை ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து முக்கியமான விஷயம். எலக்டரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா இதை பற்றி நம்ம பேசணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எலக்டரல் பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பத்திரம். ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், நான் வந்து இப்போ வந்து கெஜ்ரிவாலுக்கே பணத்தை தரணும் அப்படின்னா இப்போ நேரடியாக பணத்தை தரணும் அப்படிங்கிறது கேஷாக தரணுங்கிற அவசியம் கிடையாது. எலக்டரல் பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், ஐ திங்க் எஸ்பிஐ மட்டும்தான் நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி கூட நம்ம பேச வேணாம். அந்த பேங்க்கில் போயிட்டு ஏதோ ஒரு பேங்க், ஐ திங்க் ஐம் நாட் ஷுர், எஸ்பிஐ நினைக்கிறேன், சொல்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ காசு நான் பார்ட்டிக்கு நேரடியாக அனுப்பிச்சிடலாம். எலக்ட்ரல் பாண்ட், ஒரு பாண்ட்னா பத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க, அது மூலமாக அனுப்பிடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா யார் அனுப்புனா அப்படிங்கிற விஷயத்த யாருக்கும் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? மேபி ஐ திங்க் அந்த பார்ட்டி மட்டும் தெரிஞ்சுக்கலாம், அது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் டெஃபினட்டாக பப்ளிக்கு இது தெரியவே தெரியாது. ஓகேவா? நான் தான் அனுப்பியிருக்கேன்னா பப்ளிக்கு கண்டிப்பாக தெரிய போகிறது கிடையாது. ரைட். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இது தப்பு, யார் அனுப்புனாங்கிறத எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அதுபடி ஏகப்பட்ட பேர் வந்து அனுப்புனாங்க. ஓகேவா? அதில் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதில் வந்து பிஜேபி வந்து பெரிய லெவலில் ஒரு பேர் கெட்டு போச்சு. அதான் வந்து உண்மை, உள்ளபடியாக சொன்னால் தான் உண்மை. படித்தவங்க மத்தியில் பேர் கெட்டு போடுச்சு. அந்த நியூஸை மறைக்கிறதுக்காக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து ஒரு தரப்பு போச்சு. இன்னொரு தரப்பு பேரலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் வருது, அரவிந்த் கெஜ்ரிவால் நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று தெரியும் உங்களுக்கு, அதாவது மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இந்தியா லெவலில் ஆப்போசிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, மோடி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களாம் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர், அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார். அப்போ இவர் போயிட்டு வெளியே போய் பிரச்சாரம் பண்ணார்னா ஏகப்பட்ட ஓட்டுகள் கண்டிப்பாக அவருக்கு வந்து போகும் இல்லையா, அவர் பேசுறதுக்கு நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டுகளை கூட தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம்ல ஒரு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏறத்தாழ வந்து உண்மை அப்படின்னு சொன்னா கூட கோர்ட்டே என்ன கேட்கறாங்கன்னா முன்னாடில இருந்து உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் தெரியல எலெக்ஷன் எப்போ வருதுன்னு சொல்லி, அப்ப நீங்களும் வந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க.
அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ எலெக்ஷன்ஸை டார்கெட் பண்ணி தான் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து பலதர பேர் வந்து சொல்கிறாங்க. பட் உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா பல திடுக்கிட்டும் விஷயங்கள் இதில் வந்து நடந்திருக்கு ரெண்டு பக்கமே. இப்போ வந்து நமக்கு ஆப்வியஸாக தெரியுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அமலாக்கத்துறை வந்து பார்த்தோம் அப்படின்னா கெஜ்ரிவால் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்கிறது பச்சையாக தெரியுது, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் கெஜ்ரிவால் சைடு என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு சமன்ஸ் அனுப்பியும் கெஜ்ரிவால் மேலே உண்மையிலே தப்பு இல்லை அப்படின்னா அவர் ஏன் எந்த நேரடியாக போய் ஆஜராகி ஒரு விளக்கத்தை குறித்து ஏன் அந்த பிரச்சனையை தீக்கல, அவர் மேலே தப்பு இல்லைன்னா ஏன் தீக்கல, அது ஃபர்ஸ்ட். செகண்ட், அண்ணா ஹசாரே மாதிரியான ஆட்கள்லாம் கெஜ்ரிவால் கூட வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல. ஐ மீன் எல்லாம் சேர்ந்தா இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அண்ணா ஹசாரே அவரே வந்து கெஜ்ரிவாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இவர் ஏன் வந்து இப்படி வந்து சாராயத்துக்கு சப்போர்ட்டா ஒரு பாலிசியெல்லாம் கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு சில கேள்விகளை எழுப்பினார். இது செகண்ட், இதை கூட விட்டுருங்க. அதுக்கு அடுத்தடுத்து நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து கெஜ்ரிவால் கூட இருக்க லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆனாங்க இல்லையா, அவங்களோட வாதம் என்ன அப்படின்னா அந்த பணத்தை வந்து கோவா எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கிறது தான் வாதம். 45 கோடி நான் கடைசியாக பார்க்கும்போது, ஓகேவா. ஸோ ஃபிகர்ஸ் வந்து விட்டுருங்க, ஒரு சில பைசா, ஓகேவா. இப்போ ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த அவங்களுடைய பார்ட்டியில அந்த சீட்டில் நின்றுப்பாங்க இல்லையா கோவாவில், அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரப்ஷன் ஆயிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பார்ட்டி நினைச்சா எந்த எம்எல்ஏவை யார் வேணா இன்னைக்கு நேற்றுக்கு வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கலாம். அது வந்து நம்ம அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் இதெல்லாம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். பட் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெயில் அப்ளை பண்றாங்க. ஹைகோர்ட்ல பெயில் அப்ளை பண்ணும்போது ஹைகோர்ட்ல ரிலீஸ் பண்ண சொல்றாங்க கெஜ்ரிவால் வந்து எலெக்ஷன்ஸை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வச்ச வாதம் தான் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை கிட்ட போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ நாங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டோம், கண்டிப்பாக கெஜ்ரிவால் உள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் போதுமான அளவுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஏஏபி லீடர் ஆம் ஆத்மி பார்ட்டி சேர்ந்த லீடர் வந்து ஹைகோர்ட்ல ஐ திங்க் ரிஜெக்ட் ஆனார்னு நினைக்கிறேன், பெயில் ரிஜெக்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க எதிர்பார்க்கறதும் அதுதான். இப்போ திருப்பி கெஜ்ரிவால் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாரு. ஐ திங்க் மண்டே ஹியரிங் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது, ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அதுக்குள்ளே எவ்வளோ திருப்பம் நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் மண்டே வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ளை பண்ணாங்கன்னா பெயில் மேக்ஸிமம் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கெஜ்ரிவாலோட பேரை வந்து இது பெரிய அளவில் கெடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. பட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தவங்களே சொன்னது என்ன அப்படின்னா, மீடியாவில் சொன்னது என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன பிளான்ல இருந்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு சின்ன பார்ட்டி, மேபி ஒரு 15-20 வருஷம் அந்த மாதிரி கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் நாங்கள் வளருவோம் அப்படின்னு நினைச்சோம். பட் இந்த மாதிரி நம்மளை ஏற்றி விட்டு நம்மளை சீக்கிரமே வளர விடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைய பேர் சொல்றதும் இதுதான், தேவையில்லாம ஒரு ஆளை கார்னர் பண்ணி வளர விட்டாங்களோ அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஆப்போசிட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அதை கிரியேட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு வந்து பல பேர் வந்து டெஃபினட்டா வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் எந்த சுச்சுவேஷன்ல இருக்குன்னா, நான் இப்போ பேசிட்டு இருக்கேன், திருப்பி கவிதா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள சிபிஐ அரெஸ்ட் பண்ணிட்டு தான் நியூஸ் வந்து பார்த்தேன். இது ரொம்ப ரீசெண்டான நியூஸ். ஸோ நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த நியூஸ் வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ கெஜ்ரிவால்கிட்ட செக்ரட்டரியா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2007 எப்பயோ போட்ட கேஸுக்காக இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளி ரிடிகுலஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். 2007 நடந்த கேஸுக்காக இப்போ ஒருத்தவங்க சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் அது எப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ரொம்ப ஃபாஸ்டா வந்து எப்படியாவது வந்து கெஜ்ரிவால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற நினைப்புல வந்து இருக்காங்க. ஸோ கெஜ்ரிவால் தரப்புல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பைசா கூட பிரைப் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கவர் பண்ண கிடையாது. அதே மாதிரி விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, அவங்கெல்லாம் முதல்ல வந்து கெஜ்ரிவாலுக்கு எதிராக சாட்சியே சொல்ல கிடையாது. இவங்க வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி கெஜ்ரிவாலுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து ஒரு சில தரப்பை வந்து வைக்கிறாங்க. அது வந்து அவங்க பல விஷயங்களை சொல்றாங்க. பட் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு விட்னஸ் வந்து வேணும்னே ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு சொல்ல விட்டுருக்காங்க. அதே மாதிரி கெஜ்ரிவாலுக்கு சாதகமாக ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க அப்படின்னா பல தரப்பட்ட பேர் சொன்னாலும் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். பட் நமக்கு என்ன புரியலன்னா, நீதி அப்படிங்கிறது ஒன்று தான், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஹைகோர்ட்டில் ஒருத்தருக்கு வந்து இப்படி பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட் சுப்ரீம் கோர்ட் நடக்கிறது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து இருக்கு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம சொல்ல வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹைகோர்ட்டே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கரெக்டாக விசாரிச்சு பெயில் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஹைகோர்ட்லேயே கொடுக்க வேண்டியது என்ன, இதுக்கு ஹைகோர்ட்டில் பெயில் ரிஜெக்ட் ஆகப்பட்டு சுப்ரீம் கோர்ட் எது கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்களுடைய ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சின்ன ஒரு டவுட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்கு மேலே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, எப்படியாவது லோக்சபா எலெக்ஷன்ஸுக்குள்ள வந்து அவர் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ரொம்ப அவர் போராடிக்கிட்டு இருக்காரு.
நம்ம என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்து குரல் வந்து வந்திருக்கு. வெளிநாட்டு கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா, வெளிநாடுகள் இந்த மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் வந்து கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி நிறையா வந்து பேசியிருக்காங்க. ஸோ கெஜ்ரிவால் அவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். பட் எனிவே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அவர் வந்து ஒரு மேக் புக்குன்னு நினைக்கிறது வச்சுருந்துருக்காரு. அதோட பாஸ்வேர்டை கேட்குறாரு, கெஜ்ரிவால் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அமலாக்கத்துறை அப்படின்னா, ஐஃபோன் இருக்கும் பார்த்தீங்களா, ஐ கம்பெனி, ஆப்பிள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாஸ்வேர்டை பிரேக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எங்களால் முடியாது, ஓனர் தான் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. இவங்க ஹேக்கர்ஸை வச்சு அந்த லேப்டாப் வந்து ஹேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹேக்கர்ஸை வச்சு இந்த லேப்டாப் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்துட்டு தான் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா யாருக்காவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மால்தீவ்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டோம். அந்த வீடியோ வந்து 1300 வியூஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு புது சேனலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே வந்து எனக்கு நல்லா தெரியும் யூடியூப்பை பற்றி. அதனால் உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இப்போ இந்த வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னிலேருந்து டெய்லி ஒரு வீடியோ போடுவேன் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஸோ வெள்ளிக்கிழமையாவது டெய்லி ஒரு வீடியோ நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா பயங்கர வந்து சப்போர்ட்டாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோஸை வந்து பார்ப்போம். பை.